நசுக்கி வச்சிருக்க வெள்ளத்தை போட்டுக்கலாம். நானா உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? இவங்க பேர் வந்து காட்டு. இவங்க பேர் அழகா இருக்கும். இவங்க தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சிங்கக்குட்டி. அம்மா அப்பா ஊருக்கு போனதுனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் யாருமே இல்லாத மாதிரி அனாத மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. தவளை அப்படி சொல்லுவா, அம்மா 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 ஆயா 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 இங்க வச்சுட்டு தவளைய நல்லா மசாலா வளைஞ்சிச்சு. இரு பாப்பா கொஞ்சம் நிற்கலாம். என்ன பண்றான்ப்பா பைலட்டு சொல்லி நிற்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு மேல வந்து அப்பா சொரிப்பா. அட இப்ப நான் அப்பா பிங்க் இங்க இருக்கான். நானா பைலட் பாப்பா கையில இருந்தா ஸ்ரீராணி கூப்பிட வானானா என்ன பா திட்டுறான் லலிதா சொரிய சொல்லி திட்டுறான். வாழ சொல்லிடுற சரி வாடாப்பா கோச்சிக்கார சாமி. இந்த ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து பைலட்டு இதுதாங்க பைலட்டு நம்ம வீட்டுக்கு வந்த குட்டி தங்கம். அவங்க வந்து பிங்க் இது வந்து இதை இவ்வளோ எடுக்கலாம். இதை பாருங்க கடிக்கிறான் பாருங்க சொரிய சொல்லி. இங்க பாருங்க இங்க பாருங்களா சொரிய சொல்லி எப்படி கடிக்கிறான் பாருங்களா. கடிக்க சொல்றான். அது வந்து எப்படின்னா அழகா வந்து சொரிய சொல்லுவான். நீங்களே பாருங்க இப்போ. சரி இப்படி சொரியன் அவருக்கு அழகா தலையெல்லாம் எடுத்து பாருங்க அழகா சொரியிறான் பாருங்க. சொரியலன்னா குச்சின்னு கத்தான். இவன் பேர் தான் பைலட். நானா தங்கம் வா ஓடிய வா. இவங்க பேர் வந்து காக்டெயில். இவங்க பேர் அழகா இருக்கும். இவங்க தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சிங்கக்குட்டி. ரெக்கா இருக்க பரபர நடிக்குது. அவங்க பேர் வந்து ஸ்ரீவாணி. ஆமா இவர் பேர் வந்து பைலட்டுங்க. ஐயோ மூக்கு சிந்துறான் பேப்பர்ல. பைலட்டுன்னா இதுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா ஒரே இடத்துல இருக்க மாட்டான், பறந்துகிட்டே இருப்பான். என்னது சரி இதான் உண்டா திக்கம். அவளுக்கு இப்போ விளையாடுறது பழக்கம் வந்துச்சு. ஸ்ரீவாணிக்கு ரொம்ப நேரம் அழகாக விளையாடுறா. எதனா ஒன்றா கீரை அதெல்லாம் எடுத்து வந்து சூப்பராக கொடுக்குறான். அவங்க பாருங்க அங்கே 2 பேர் தூங்கினுங்கிறானுங்க பாரு. எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கானு பாருங்க. ஆனால் அவனுக்கு யாருண்ணா? அவனுக்கு யாரு? அப்புறம் வேற அக்கா அண்ணாவா? சரி போய் அவனுக்கிட்ட இங்கே வரீங்களாடான்னு கேட்டு வாப்போ. அப்போ கேட்டு வாப்போ. கடிக்கிறதுக்காரான் போனாலே ஆடுறான். யாருக்கிட்ட வர நீ? என்ன ஒரு ஆமை இருந்துதான், அப்புறம் வந்து முயல் இருந்துதான். அவன் 2 பேருக்கு ரன்னிங் ப்ரைஸ் வச்சாங்க. ஆனா ரன்னிங் ப்ரைஸ் வச்சாங்க பாரு. அந்த ரன்னிங் ப்ரைஸ்ல வந்து முயல் வந்து 2 ஜூட்டுன்னு விட்டோடனே முயல் போய் ஃபர்ஸ்ட்ல போய் நிக்கலான்ட்டு பாதி வயல போயிடுச்சான் முயல். அப்புறம் ஆமா என்ன பண்ணிச்சு பொறுமையா வந்து போயிது போனா இதே வேலை அப்பாவுக்கும் பொண்ணுக்கும். ஸ்ரீவாணிக்கு ஆய் உக்காடுறப்ப கதை சொல்றது, தூங்குறப்ப கதை சொல்றது, சாப்பிட்றப்ப கதை சொல்றது. அவளும் இதே மாதிரி கேட்டுன்னு உக்காந்துருப்பா. ஆமா தானே தங்கம்? என்ன கதை சொல்லுது அப்பா உங்களுக்கு? ஊ சொல்லுதா அப்பா? ஊ கதை சொன்னியா நானா? ஆமா இது வந்து சின்ன வயசுல உனக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆமைக்கும் முயலுக்கும் ஓட்ட பஞ்சமா ரன்னிங் ரேஸ் அந்த கதை வந்து இப்ப சொல்லலான்ட்டு நான் சொல்லிட்டேன். அப்ப வந்து முயல் என்ன எனக்கு எங்க அப்பா சொல்லிட்டாரு. அப்ப முயல் என்ன பண்ணிச்சா பாதி வயல போயிடுச்சான். பாதி வயல போயிட்டு ஆமை பொறுமையா ஒரு தூங்கிச்சான். அப்போ ஆமா என்ன பண்ணிச்சான் பொறுமையா நகர்ந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சான். அப்போ முயல் என்ன பண்ணிச்சான் ஏமாந்து போயிடுச்சான். இதுல இருந்து என்ன தெரியுது, யாரையும் நம்பியும் குறை சொல்ல முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுது? ஆனா ஸ்ரீவாணிமா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அப்பா வந்து ஆமை
பொறுமையா போய் 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 தான் எல்லாத்துலயும் ஜெயிக்கும். ஓகேவா? அப்பா குட் பை இல்லையா? அப்பாவுக்கு ஒரு முத்தா குத்துருங்க. நானா உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? ஏய். அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அம்மா தானே பிடிக்கும். அம்மா தானே பிடிக்கும். அப்ப யார் பிடிக்கும்? நீ ஸ்ரீ பாப்பா தான். உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அம்மா அம்மா பிடிக்காதா? சரி அம்மா போட்டா. நான் கேக்குறேன் தங்கம், உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்பா. சரி, அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அப்பா. சரி நான் போறேன். பாய். ஏய் அப்படி இல்லடி, எனக்கு இல்லப்பா சாப்பாடு வடிச்சிட்டு வந்துடுறேன்பா. உங்களுக்கு தயிர் சாதம்னா ஊட்டி விடலாம். இது சொல்றது, நான் வந்து தூக்கி வச்சுக்கின்னு வாடி தங்கம் நான் வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு விளையாடு காட்டினது இல்ல. அப்புறம் வந்து சைக்கிள் ஓட்டிக்கின்னு பின்னாடியே புடிச்சிக்கின்னு நடக்க போறது இல்ல. இந்த கட்டில விட்டா எனக்கு வேற இதே இல்ல. அப்படி இருந்துக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைய வந்து நல்லா பாத்துக்கின்னு சந்தோஷமா ஹாப்பியா விளையாடிட்டு இருக்க. அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றல்லப்பா. அவளுக்கு வந்து நல்லது கெட்டது என்னன்னு சொல்லி கொடுக்கறது. இப்ப கூட அந்த கதை என்னன்னா நான் படிச்சது. என்னண்ணா என்னப்பா என்ன பண்ற? சரி நானா பிரிஞ்சி தாளிக்கிறேன்பா. என்னண்ணா பிரிஞ்சி சாதம் தாளிக்கிற, மாங்காய் எனக்கு அஞ்சு வச்சுக்கிற. நீ ரொம்ப நாளா அந்த மாங்காய் ஊறுகாய் கேக்குறல்ல, வெல்லம் போட்டு செஞ்சு கொடுக்க சொல்றல. ஆமா, அதனால அதுக்கு அரிஞ்சு வச்சிருக்கேன். மாங்காய் ஊறுகாய் கேட்கலையே ஒண்ணு. மாங்காய் வந்து அந்த இனிப்பு செய்வோம்ல அது. ஓ அதான் அந்த வெல்லம் 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 போட்டு குர்குரேவா? குர்குரே நல்லா வாய் வந்துட்டு எல்லாம் வந்துச்சு. சரி இரு இரு அதை போட்டுடலாம். இரு அங்க பேரு டப்ப டப்பான்னு தெரியும். இப்போ உங்க மேல பாத்துனேன். அதுதான் உன்னை வானா பாப்பான்னு. கடுகு போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் மாங்காய் ஒரு கதை செய்யறேன். கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா காஞ்சிச்சு. இது கூட கருவேப்பிலையோ அந்த மாங்காவும் போட்டுக்கலாம் நம்ம. அப்படின்ற எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். அந்த இதுல போட்டுக்கலாம். மாங்காய் தொக்கு ரெடி ஆயிட்டு. இப்போ வந்து நம்ம பிரிஞ்சும் தாளிச்சுக்கலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதுக்குள்ள வந்து வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சுன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். ஆமா ஆஹா என்னண்ணா? சரிண்ணா. தண்ணி ஊற்றிக்கலாமா? உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு லைட்டா அந்த சால்ட்டும் இருக்கணும்ல, அதனால உப்பு கொஞ்சோண்டு போட்டாச்சு. இது கூட வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் என்னன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இருங்க ஸ்டீவன் கேட்டேன். இது நல்லா வேகட்டும். இது கூட வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு லைட்டா கொதி வரப்ப நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். எனக்கு இப்படிதான் செய்ய தெரியும். மறக்காம உங்களுக்கு யாருன்னா எப்படி இந்த மாங்காய் பச்சடி செய்யணும்னு சொல்லுங்க. அந்த மாதிரி இன்னொரு நாள் செஞ்சு காட்டிடுறேன். போட்டோம்பா. காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது லைட்டா கொதிக்கிறப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். மியா 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 மியா. நல்லா இருக்குதா? அவ்வளோ நல்லா வருகுது. அவ்வளோ நல்லா வருகுது. சரி, நான் சொல்றதெல்லாம் சொல்லணும். இப்படி ஆ ஆ இ ஈ ஏ ஏ உ ஊ ஐ ஐ
ஓ ஓ ஆக்கு. அப்புறம் வந்து ஏ பி சி டி இ எஃப். எஃப் சொல்லிட்டா. எஃப் எஃப் ஐ ஐ. அதுக்கு மேல வரல. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 அதுக்குள்ள 3 1 2 2 3 4 5 6 6. சரி. அப்பா வடை பிடிக்க முடியாதுரி தங்கம், அதான் முடியாதுரி தங்கம். அடிபட்டுச்சுன்னாப்பா இப்படிதாங்க நான் பிடிப்பேன்ட்டு அழகாக சாயிரா, என்னால் பிடிக்க முடியாது. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் நார்மலாக இருந்தால் எல்லாருமே லவுக்குன்னு பிடிச்சிருவாங்கல்ல. ஆனால் வேணாம். இவங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது கூட வந்து நான் அந்த நசுக்கி வச்சிருக்க வெள்ளத்தை போட்டுக்கிறேன். நசுக்கி வச்சிருக்க வெள்ளத்தை போட்டுக்கலாம். இந்த மாங்காவோட இந்த காரத்தோட இந்த உப்பு கூடிய அப்படியே இந்த வெல்லம் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு. நல்லா வேகட்டும். இந்த சைடு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பாருங்கள் நல்லா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வெங்காயமும் நல்லா நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நம்ம. இது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி. மாங்காய் இப்போ நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் போட்டுடலாம். நல்லா மசாலா வதங்கிடுச்சு. இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். A few moments later. சீக்கிரம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, கூடவே வர சட்னி எல்லாம் இருக்குது. பாருங்க போண்டா. என்னண்ணா போண்டா வேண்டாம், போண்டா வேண்டாம், வீட்டில் மறக்காம நீங்க சாப்பிடுங்க. கரெக்டா டைம் வந்து 5ங்க. நம்ம வீட்டுல லலிதா மாதிரி ஒரு கடை வச்சிருக்காங்க அந்த அக்காவும். அவங்க கிட்ட போயிட்டு நம்மளும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். ஆனா வந்து இந்த மாதிரி இருக்காது நம்ம போட்டா சும்மா. ஆனா இது பாத்தீங்கன்னா 6 ரூபாய் ஒரு பஜ்ஜியும் ஒரு போண்டாவும் எல்லாமே 6 ரூபாய். பரவாயில்ல, வாங்கலாம். 6 ரூபாய் தாராளமா வாங்கலாம்ல. ஊத்துட்டா. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது மிளகா பொடி. ஊத்துட்டா. எனக்கு புரிய அப்படியே இல்லை. சொல்லி நான் சாப்பிட்றேன். அங்க பிரிஞ்சி ரெடி ஆயிட்டு இருக்கு, இங்க பஜ்ஜி வெந்துட்டு இருக்கு. பாய், நீ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறா? சரி, எப்போ? அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து இங்கே பாருங்க, இன்னும் தயிர் பச்சடி ரெடி ஆகல. மாங்காய் இனிப்பு போட்டு வெல்லம் போட்டு செஞ்சுருக்கேன். மாங்காய் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி சுட சுட பிரியாணின்ற பிரிஞ்சி சுட சுட பிரிஞ்சும் ரெடி ஆயிடுச்சு.
இங்கே பாருங்க நல்லா வாசனை வந்து சூப்பராக கமகமன்னு இருக்குது. ஆவி பறக்க பறக்க வந்து பிரிஞ்சி இல்லைப்பா, அந்த பிரியாணி சாப்பிட்ற ஞாபகமே இருக்குதுல்ல, அதனால பிரியாணின்றேன். சுட 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 பிரிஞ்சிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சுட சுட வாசனை கமகமன்னு வருது. ஆமாம், ஆனால் பிரிஞ்சி வந்து இப்போ சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து நாங்கள் பஜ்ஜி, இந்த சொஜ்ஜி அதெல்லாம் சாப்பிடலாம். அதெல்லாம் அப்புறமா தான் சாப்பிட முடியும். ஓகேவா என்னன்னா அப்படியே வந்து நம்ம ஸ்ரீவாணி லட்டு பக்கம் தூங்கிட்டாங்க பாருங்க. எவ்வளோ டயர்டாக தூங்கிட்டாங்க பாருங்க. செம்ம டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இல்லைண்ணா விளையாடி அமக்கலம் பண்ணிட்டு இங்கே பாருங்க கரெக்டாக டைம் 6 மணிக்கு தூங்கியிருக்காங்க. இந்த டைம் தூங்கினா நாங்கள் எங்கேருந்து நைட்டுக்கு தூங்க முடியும்? எங்க தூக்கம் போயிடுச்சு. இல்ல எங்க தூக்கமும் போயிடுச்சு. ஏன்னா கரெக்டா இப்போ 6 மணிக்கு தூங்கினாங்கன்னா 12 மணிக்கு 1 மணிக்கு எழுந்து ஒரே ஆட்டம் தான், ஒரே ஜாலி தான். விளையாடிட்டு இருப்பா. இதெல்லாம் வந்து இந்த ஒரு இல்ல எழுந்துக்குவா 8 மணிக்கு எழுந்துக்குவா. இந்த விளையாட்டுலாம் ஒரு 3 வயசுக்குள்ளதான் இந்த மாதிரிலாம் ஒரு ஜாலியா இருக்கும். அதுக்கு மேல மெச்சூர் ஆயிட்டானா அவன் சாப்பாடு வச்சுக்கிட்டு எரியுது, சூடு வச்சுக்கிட்டு தெரியுதா, அது சாப்பாடு அதுன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இதான் பிளாகு. நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். அப்புறம் குட்டி பாப்பா ஸ்ரீவாணி பாத்தீங்கன்னா அவன் டிங்கு பிங்கு கிட்ட ஜாலியா விளையாடிட்டு இருந்தா, அதுவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா சில டைம்ல வந்து குருவிங்க, பறவைங்க அவங்க கிட்ட இருந்தாங்கன்னா அந்த டேபு, அந்த செல்போனு, டிவி அதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் இந்த டிங்கு பிங்கு, பைலட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு அழகாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அம்மா அப்பா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அதனால தான் நாங்களே செல்ஃபி எடுத்து நாங்களே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா அப்பா ஊருக்கு போனதுனால கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் யாருமே இல்லாத மாதிரி அனாத மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. என்னடா திடீர்னு அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்க, நானும் போயிருப்போம், என்னால் விட்டு போயிட்டாங்க, நீங்கள் இருங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு. அது சின்ன ஒரு குட் நியூஸ் தான். கண்டிப்பாக சீக்கிரம் அது நாங்கள் சொல்லிடுறோம் என்ன குட் நியூஸ்ன்ட்டு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வரோம். ஓகே பாய். பாய். அவ தூங்கிட்டு இருக்கா. லலிதா செம்ம வேலை பாக்குற போல. செம்ம வேலையா? இப்பதான் சமையல் செஞ்சு முடிச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ள செம்ம கால் வலியும் உக்காரலான்னா பாப்பாவும் தூங்கினா. தூங்கிட்டு வந்து சரி சொப்பெல்லாம் எடுத்து போட்டுருக்காளா, அதனால அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடு பெருக்கிட்டு விளக்கு வேற வைக்கணும். சொப்புங்க பாரு எவ்வளவு இருக்குது பாரு. சின்ன சின்னதா எடுத்து பாருது. இது பாருங்க ரொட்டி கட்டை, ரொட்டி பீசுக்கிறது அதெல்லாம். இது வந்து தனியா ஒரு பிளாக் மாதிரி போடுறோம். இது காய் கட் பண்றது எல்லாமே இருக்கும். அவ கொட்டிட்டு அவ போய் இது மூடி பருப்பா. அவக்கு நம்ம கூட இந்த மாதிரி பிளான் பண்ணி வைக்க மாட்டோம்ப்பா. மூடி குழி பணியாரம் செய்யுது. மூடி பரு எப்படி வச்சுட்டு போயிரு. இட்லி குண்டான் சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. அது தாவலை எப்படி எடுத்துன்னு வருவா? தவளை அப்படி எடுத்துன்னு வருவா. மா 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 அம்மா ஆயா 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 இங்க வச்சுக்கு வர தவளைய. எடுத்து போடு எடுத்து போடு. நான் தான் எடுத்து போடுறேன்பா. உன் பொண்ணு சிவப்பு சமாதானம் நீயா வந்து எடுத்து போடுறேன். வீட்டுல பெரியவங்க இருந்தாதான் மதிப்பு. அவங்க இருந்தா ஒரு வேலை நம்ம செய்யலாம், ஒரு வேலை அவங்க செய்யலாம், அந்த மாதிரி இருக்கும். வீட்டுல பெரியவங்க இல்லைன்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த வீடே நம்மளுக்கு நஷ்டமான வீடு தான். இப்போ அம்மா வீட்டு எங்கேயும் வெளியே போகாத இருந்திருந்தாங்கன்னா நான் சமையல் வேலை பார்ப்பாங்க, இதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. இல்லைன்னா அவங்க சமையல் வேலை பார்ப்பாங்க, நான் இதெல்லாம் பார்ப்பேன். வீடியோவே இன்னைக்கு பார்த்து எப்படி எடுத்தோம்னா காலையில இருந்து கடைக்கு கொடுத்துக்கின்னு சமையல் செஞ்சுக்கின்னு பாப்பாவையும் பார்த்துக்கின்னு இல்லை இந்த 10 வாட்டி எதுனா சாப்பிட்றப்பதான் கடைக்கு வந்துடுறாங்க. பாப்பாக்கே சாப்பாடு விட்றப்ப கடைக்கு வந்துடுறாங்க. இப்போ தூங்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தனியாக இப்போ எதுனா செய்யணும், இல்லையாச்சும் இட்லி எதனாச்சும் வாங்கி ஊட்டணும். அவ்வளோதான். சரி எடுத்து போடு எடுத்து போடு.